வணக்கம் உறவுகளே. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான உத்தரவு ஒன்றை கூறிவிட்டார். ஸ்டாலின் அவர்களது மகனும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்கப்படுவது உறுதியாகிவிட்டது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி துணை முதல்வராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார். புதிய இலாக்காக்களும் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அமைச்சர்கள் இதற்கு சம்மதிப்பார்களா? பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம், எங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கொத்தடிமைகளாகத்தான் இருப்போம் என்பதற்கேற்ப அவர்கள் பதிலளித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில்தான் துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கிய இலாக்காவான உள்துறை பதவி வழங்கப்படும் என்றும், இந்த உள்துறை பதவி கொடுக்கப்பட்டால் அனைத்து நிர்வாக பொறுப்புகளும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டதற்கு பிறகுதான் அறிவிப்பை வெளியிட வேண்டும், இது முதல்வர் பதவிற்கு ஈக்குவலான பதவி என்றும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பதவியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்ப வாரிசை உருவாக்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வெளிநாடு பயணம் என்ற ஒன்றை மேற்கொள்கிறார். ஆனால் தமிழக முதலீட்டாளர்களை ஈட்டுவதற்காகத்தான் ஸ்டாலின் அவர்கள் செல்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பொறுப்புகளையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது கொடுக்கிறார். அதற்கு பிறகு அவரது மகன் இன்பநிதி அவர்களுக்கு கொடுப்பார். திமுகவின் அமைச்சர்கள் கொத்தடிமைகளாகத்தான் இருப்பார்கள், அவர்களை திருத்த முடியாது என்றும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது காலில் விழுவார்கள். 2026 மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது இருந்தே செயல்பாடுகள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு துரோகம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு அரசியல் ஞானமும் இல்லாமல் நடிகைக்கு பின்னால் சென்றவர். இன்று துணை முதல்வர் என்றால் தமிழகம் நிச்சயமாக தாங்காது. தமிழக மக்கள் விழித்து கொள்ள வேண்டும், இனியும் திமுகவிற்கு ஓட்டளிக்க வேண்டாம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அவர் துணை முதல்வராக பொறுப்பேற்பதற்கு? அவரால் நிச்சயமாக தமிழக மக்கள் பாதிப்பு தான் அடைவார்களை தவிர பயனடைய மாட்டார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.